Hi friends, how are you? I hope you are happy. So we are also happy. So once again, we welcome you all on behalf of ILM Open School. So in this lesson, we are going to see the 10th lesson of English class 12. The lesson name is Where the Mind is Without Fear. This was the poem. It was composed by Rabindranath Tagore. I hope you heard the name Rabindranath Tagore. He was the one who composed the national anthem of India, that is Janagana Mana. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படிங்கிற ஒரு போயம், ஒரு கவிதையை பார்க்க போறோம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர். இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா, இவர் தான் இந்தியாவுடைய தேசிய கீதமான ஜனகண மனவ கம்போஸ் பண்ண ஒரு போயட். ஓகேவா? ஸோ இந்த போயமும் இவருக்கு நோபல் பிரைஸ், இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் வாங்கி தர்ற அளவுக்கு ஒரு முக்கியமான போயம். கீதாஞ்சலி அப்படிங்கிற அவர் புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டது அந்த போயம். சரிங்களா? வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. இந்த போயம்ல பார்த்தீங்கன்னா, டபிள்யூ அப்படிங்கிறதும் திரும்ப திரும்ப வருது. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. ஹச்சும் திரும்ப திரும்ப வருது. இதுக்கு பேர் தான் ஆலிட்ரேஷன். ஆலிட்ரேஷன் என்னன்னா ரொம்ப சிம்பிளான வார்த்தை அது. ALLITERATION. இந்த அலிட்ரேஷன் என்னன்னு சொன்னா, அந்த ஒரு வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் சவுண்டு மட்டும் டபிள்யூ மட்டும் திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது அது வந்து அந்த போயத்துக்கான ரைமிங் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. இந்த மாதிரியான அலிட்ரேஷனை நீங்க இந்த போயம் முழுக்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, டபிள்யூ வந்திருக்கு, இங்க ஹச் வந்திருக்கு. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். எங்க வந்து பயமே இல்லாம ஒரு மைண்ட் இருக்குமோ, அண்ட் ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. தலை வந்து நிமிர்ந்து இருக்குமோ, அப்பேற்பட்ட இடத்த இவர் ஆசைப்படுறாரு அப்படிங்கிறதா இந்த போயத்துடைய ஃபர்ஸ்ட் லைன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு பவர்ஃபுல் கால் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் தாட். ஏன் வந்து ஒரு ஒரு சுதந்திரத்தை நோக்கி இவர் கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் வாழ்ந்த காலம் வெள்ளக்காரனுக்கு கீழே இந்தியா அடிமைப்பட்டு கிடந்துச்சு. ஓகேவா? ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ. நாலேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா, ஓப்பன் ஆக்சஸ். எல்லாத்துக்கும் நாலேஜ் அவைலபிளா இருக்கணும். அடுத்து எம்பவர்மெண்ட். நம்ம எப்ப நிறைய கத்துக்கிறோமோ, நம்ம ஃப்ரீயா கத்துக்கிறோமோ, அப்பதான் நம்ம மைண்டும் ஃப்ரீ ஆகும். இன்னோவேஷன். ஸோ இன்னோவேஷன் ஒரு புதுமை. ஸோ அந்த நாலேஜோடைய பவர் மூலமா நமக்கு நிறைய புதுமைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர் த வேர்ல்ட் ஹஸ் நாட் பீன் broken up into fragments. இந்த உலகம் வந்து சின்ன சின்ன துண்டுகளா சிதறிடக்கூடாது. பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அதனால நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு பார்டர் இருக்கா இல்லையா? ஸோ நான் வந்து இந்தியன், நீங்க வந்து சைனீஸ், இன்னொருத்தர் அமெரிக்கன் அப்படின்னு நமக்கு மத்தியில ஒரு பிரிவினையை நம்ம பேசாம, நாம எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குளோபல் யூனிட்டியை தான் பேசுறாரு. ஸோ அந்த குளோபல் யூனிட்டி மூலமா இந்த நேரோ டொமஸ்டிக் வால்ஸை வந்து அடிச்சு நொறுக்குறாரு இந்த போயத்துல. ஓகேவா? ஸோ ப்ரீஜுடைஸ்னா ஒருத்தவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்றது. இவங்க சைனீஸ்காரரா, சைனீஸ்காரன்னா மோசமானவங்க. இவங்க அமெரிக்கக்காரரா, அவங்க மோசமானவங்க. இந்தியாக்காரரா, நம்ம தான் நல்லவங்க. அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல, இது எப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்களுடைய அடையாளத்தை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது தான் ப்ரீஜுடைஸ். இக்னோரன்ஸ், அறியாமை, ஒரு பயம். ஸோ பாகிஸ்தான்னா நமக்கு பயமா இருக்கு. அப்ப பாகிஸ்தான்லாம் கெட்டவங்க. ஸோ அந்த பாகிஸ்தானியர்களை எப்படி நம்ம கெட்டவரா பார்க்குறோம்? அவங்க வந்து வேற ஒரு நாட்டுல உள்ளவங்க. நம்ம நாட்டை அட்டாக் பண்ணப்போ வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு பயத்துல தான் நம்ம அவங்கள விரோதியா பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் கடந்து அப்ப இந்தியா, பாகிஸ்தான்லாம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து கண்ட்ரீஸ்க்கு மத்தியில ஒரு நிறைய பார்டர்ஸ் இருந்துச்சு. அந்த பார்டர்ஸ் எதிர்த்து பேசுனதுனால இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஷேர்டு ஹியூமனிட்டி. ஸோ மனிதர்களா நம்மலாம் ஒன்றுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஷேர்டு ஹியூமனிட்டி நம்ம சொல்றோம். வேர்ல்டு பீஸ். இப்படி நம்ம வந்து ஒற்றுமையா மனிதர்களா ஒன்றுபட்டு இருந்தோம்னா, இந்த உலகத்துல அமைதி இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ல வர்றாரு. where words come out from the depths of truth. உண்மையோடைய ஆழம். அதாவது இந்த வார்த்தைகள் இருக்கா இல்லையா? இந்த வார்த்தைகள் வந்து உண்மையுடைய ஆழத்திலிருந்து வரணும்.
இதெல்லாம் ஒரு மெட்டாஃபர்ன்னு சொல்லலாம். மெட்டாஃபர்ன்னு நம்ம ஏர்லியரா பார்த்துருக்கோம் நம்ம கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ்லயே. ஸோ உண்மையுடைய ஆழத்திலிருந்து வார்த்தைகள் வரணும். அது எப்போ வரும்? அத்தென்டிசிட்டி. நம்மள்ட்ட உண்மை இருந்துச்சுன்னா, அப்பதான் வந்து உண்மையிலிருந்து வார்த்தைகள் வரும். இன்டெகிரிட்டி, நேர்மை இருக்கணும். டிரான்ஸ்பரன்சி, நம்ம வந்து வெளிப்படையா மத்தவங்கள்ட்ட பேசணும். வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங். டயர்லெஸ்னா டயர்டே ஆகாம ஸ்ட்ரைவிங், முயற்சி எடுக்கணும். ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ். நம்ம வந்து டயர்டே ஆகாம முயற்சி எடுக்கிறத ஸ்ட்ரெச்சஸ் இட்ஸ் ஆர்ம்ஸ். அந்த முயற்சியை வந்து எதற்கு கம்பேர் பண்றாங்க? அந்த கையை வந்து உயர்த்தி ஸ்ட்ரெச் பண்றாங்களா இல்லையா? இந்த ஆர்ம்ஸோட இந்த ஸ்ட்ரைவிங்கை ஒப்பிட்டுறாங்க. இதுதான் மெட்டாஃபர் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனை நோக்கி அவங்க என்ன பண்றாங்க? அந்த முயற்சிய எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம கன்டினியூஸா தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கணும். குரோத் மைண்ட் செட். நம்ம க்ரோ ஆகுற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நெறைய வந்து சேலஞ்சஸ நம்ம எடுத்துக்கிட்டு லேர்னிங் நெறைய பண்ணணும். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ப்ராப்ளமா பார்க்காம சேலஞ்சஸா பார்த்து நம்ம லேர்னிங் பண்ணணும். ரிசைலியன்ஸ். ரிசைலியன்ஸ்னா நெவர் எவர் கிவ் அப் ஆன் கோல்ஸ். ஒரு விஷயம் முடியலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அந்த கோல வந்து அச்சீவ் பண்றதுக்கு நீங்க வந்து விடாமுயற்சியோடைய உயர்க்கணும். அந்த விடாமுயற்சி தான் ரிசைலியன்ஸ். அடுத்து வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன். இங்கேயும் பாருங்க, அந்த ரீசன்னா புத்தி. இந்த புத்திய கிளியர் ஸ்ட்ரீம்னா என்ன? ஒரு ஓடை எந்த அளவுக்கு தெளிவா இருக்கு, எந்த அளவிற்கு அந்த ஓடைய வந்து அந்த 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 தண்ணியிலிருந்து நீங்க வந்து மண்ணை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தெளிவா இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு கிளியர் திங்கிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்திய ஒரு தெளிவான ஒரு நீரோடையோட ஒப்பிடுறாங்க. ஹஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே. ஸோ அந்த தெளிவான புத்தி, தெளிவான நீரோடை போன்ற ஒரு புத்தி, அது வந்து போயிறக்கூடாது. அது எப்போ போய் கிரிட்டிக்கல் திங்கிங். எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம பொதுவாக யோசிச்சு பழகணும். எந்த ஒரு சார்பும் இல்லாம நம்ம கரெக்ட்டா அத யோசிக்கணும். இதான் கிரிட்டிக்கல் திங்கிங். லாஜிக்ன்னு சொன்னா எந்த விஷயத்தையும் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டின்னு சொன்னா பயாஸே இல்லாம, எந்த சார்பும் இல்லாம, யார் பக்கமும் நிக்காம, எது சரி, எது தவறு அப்படின்னு யோசிக்கிறது தான் அப்ஜெக்டிவிட்டி. இன்டு த ட்ரையரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். அந்த கிளியர் மைண்டிங் எப்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே இன்டு த ட்ரையரி டெசர்ட். ட்ரையரினா ரொம்ப போரிங். டெசர்ட்ட பாருங்க ரொம்ப போரிங்கா இருக்கும். அத பார்த்தா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்காது. அத பார்த்தா நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். ஸோ ட்ரையரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். டெட் ஹேபிட்னா எதை குறிக்குதுன்னு சொன்னா பழைய மூட நம்பிக்கைகளையும் பழக்க வழக்கங்களையும். ஸோ நம்ம எப்போ கிளியர் திங்கிங் இருக்காதுன்னு சொன்னா நம்மள்ட்ட மூட நம்பிக்கைகளும் நம்முடைய சமுதாயத்துல உள்ள தப்பான பழக்க வழக்கங்கள் தான் டெட் ஹேபிட். இந்த டெட் ஹேபிட்டை வந்து இங்க ஏதோ ஒப்பிடுறாங்க. ட்ரையரி டெசர்ட் சாண்ட். எப்படி ஒரு பாலைவனத்துல எந்த பயனும் இல்லையோ அதை பார்த்தா போரிங்கா இருக்கோ, அதே மாதிரி தான் சமுதாயத்துல உள்ள மூட நம்பிக்கைகளையும் தவறான பழக்க வழக்கங்களும். இந்த தவறான பழக்க வழக்கங்களை டெசர்ட் சாண்டோட ஒப்பிடுறாங்களே, இது ஒரு மெட்டாஃபர் தான். ஸோ எப்போ வந்து நமக்கு கிளியர் திங்கிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பழைய மூட நம்பிக்கைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெளிவா சிந்திக்க முடியாது. ஓகேவா? அந்த தெளிவான சிந்தனை பழைய மூட பழக்கங்கள் தொலைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஓகேவா? ஸோ இந்த மூட பழக்கவழக்கங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முட்டுக்கட்டையா இருக்கும். வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி. பை தீன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து காட சொல்றாங்கன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இல்ல நம்முடைய முயற்சிகள சொல்றாங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நம்ம மைண்ட் வந்து லெட் ஃபார்வர்ட். நம்ம மைண்ட் வந்து முன்னேறி போகணும். ஓகேவா? எப்படி முன்னேறி போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்னஸ். நம்ம வந்து புது விஷயங்கள நம்ம எடுத்துக்கணும். கியூரியாசிட்டி ரொம்ப ஆர்வமா இருக்கணும். ப்ராக்ரஸ் முன்னேறணும். எப்ப நம்ம மைண்ட் முன்னேறும்னு பார்த்தீங்கன்னா, த மைண்ட் இஸ் டெவலப்டு பை த எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன். நம்முடைய சிந்தனையும், நம்மளோட செயல்பாடும் எந்த அளவுக்கு வைடனிங் ரொம்ப ரொம்ப பறந்து விரிஞ்சு இருக்கோ, அந்த அடிப்படையில தான் நம்முடைய மைண்டும் டெவலப் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். குரோத் த்ரூ ஆக்ஷன். நம்முடைய குரோத் எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேவா? நம்ம இந்த உலகத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைனமிக் என்கேஜ்மென்ட் எல்லாத்தோடயும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான், நம்ம
மைண்ட் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவேக். ஸோ இப்போ திரும்ப திரும்ப வேர்னு வந்துச்சா இல்லையா? ஸோ எங்க நமக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், எங்க நமக்கு நாலேட்ஜ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இன்டு தட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இந்த மைண்ட் இந்த எப்ப நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கோ, எப்ப நாலேட்ஜ் ஃப்ரீயா இருக்கோ, எப்ப நம்ம மூட பழக்கவங்கள கைவிடுறோமோ, அப்பதான் நமக்கு சுதந்திரங்கிற ஒரு ஹெவன், ஒரு சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லெட் மை கண்ட்ரி அவேக் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூருடைய போயம் முடிவுக்கு வருது. ஸோ லெட் மை கண்ட்ரி அவேக்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாடு விழிப்படையட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நாட்டுல வெள்ளைக்காரன் காலத்திலேயே இந்தியா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஒரு சுயமா சிந்திக்க முடியல. ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு கல்வி சரியான முறையில இல்ல. அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள சொல்லி, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வ தான் இந்த போயம்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு. ஹியூமானிட்டி. ஸோ இந்த இடத்துல லெட் மை கண்ட்ரி அவேக்ன்னு தன்னுடைய மனிதர்களுக்கு மத்தியான பாசத்த வெளிப்படுத்துறாரு. ஃப்ரீடம். அவருடைய அந்த ஃப்ரீடம் அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் கீழ இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடந்துச்சு. அந்த அடிமைப்பட்டு கிடந்த விஷயத்துல இருந்து வெளிய வரணும் அப்படிங்கிற சுதந்திர உணர்வையும் இந்த போயத்துல குடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஈக்குவாலிட்டி. எல்லாருமே ஒண்ணா வந்து இவரு பார்க்கிறத அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுல எந்த இடத்துலயுமே எந்த மதத்தையோ, எந்த ஜாதியையோ, எந்த நாட்டையோ குறிப்பிடாம, அ மனிதாபிமானம் அப்படிங்கிற அம்சத்துல வர்றதுனால, இந்த போயத்துல வந்து ஈக்குவாலிட்டியும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இத்தோட இந்த போயம் வந்து முடிவுக்கு வருது. இந்த போயத்துல முக்கியமான ஒரு கிராமட்டிக்கல் விஷயம் என்னன்னு சொன்னா, திரும்ப 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 உங்களுக்கு இங்க இந்த லைன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம். ஃப்ரீடம் மை ஃபாதர். அப்ப எஃப் ரிப்பீட் ஆகுதா? இது ஒரு அலிட்டரேஷன் தான். ஓகேவா? அதே மாரி பாருங்க. இன்டு எவர் வைடனிங் தாட் அண்ட் ஆக்ஷன். அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரைமிங்கா இருக்கு. இது எதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு அலிட்ரேஷன் இருக்கு. அலிட்ரேஷன் சொன்னா, இங்க பாருங்க ட்ரையரி டெசர்ட், சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட். இங்க ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதே மாரி பாருங்க, வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன் ஹஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே. அதே மாரி வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ். இந்த ஸ்ட்ரைவிங்கும் ஸ்ட்ரெச்சஸும் எந்த அளவுக்கு அ ரைமிங்கா வருது பாருங்க. எஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாரி இந்த போயம் முழுக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய அலிட்டரேஷன் வேர்ட்ஸ் இருக்கும். அலிட்டரேஷன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாரி நீங்க நெறைய அலிட்டரேஷன இங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த லெசனுடைய கிராமட்டிக்கல் கான்செப்ட். வேற ஏதாவது இது நம்ம டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, தாராளமா வந்து நம்மள தொடர்பு கொள்ளுங்க. இத நீங்க இதோட இண்டெக்ஸ் கொஸ்டின், டெர்மினல் கொஸ்டினும் நீங்க ப்ராப்பரா முடிச்சுட்டு, ஒர்க் ஷீட்டையும் முடிச்சுட்டு, அடுத்த லெசனுக்கு நீங்க போலாம். ஓகேவா?